इस सुबह के समय में भी प्रभु की महान कृपा हमारे बीच में है. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை நம் மத்தியில் இருக்கிறது. प्रभु महान है, प्रभु कृपालु है. தேவன் வல்லமையுள்ளவர், நம்மேல் கிருபையுள்ளவர். विश्वास के द्वारा वो हमारे हृदय में वास करता है. விசுவாசத்தின் மூலமாக அவர் நம்முடைய இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். विश्वास परमेश्वर की प्रेजेंस को हमारे हृदय में सच बनाता है. விசுவாசம் அவரை நம்முடைய இருதய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்தில் உண்மையாக்குகிறது. विश्वास उनकी प्रेजेंस को हमारे हृदय में सच बनाता है. விசுவாசமானது அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்திலே அதை உண்மையாக்குகிறது, நிஜமாக்குகிறது. Where there is no faith, எங்கே விசுவாசம் இல்லையோ there is no God. அங்கே தேவன் இல்லை. Where there is faith, எங்கே விசுவாசம் இருக்கிறதோ वहां पे परमेश्वर है. அங்கே தேவன் இருக்கிறார். सो आपका विश्वास इस सुबह के समय में और ज्यादा बढ़ जाए. இந்த காலை வேளையிலும் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகுவதாக. जितना ज्यादा विश्वास बढ़ेगा, உங்களுடைய விசுவாசம் எத்தனை அதிகமாக பெருகுகிறதோ उतना ही ज्यादा आपका आत्मा बलवंत होते जाएगा. அத்தனை அதிகமாக உங்களுடைய உள்ளான மனிதன், உங்கள் ஆத்துமா பலன் பெற்றுக்கொண்டே செல்வான். विश्वास के द्वारा मसीह हमारे हृदय में वास करता है. விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து நம்மில் வாசமாயிருக்கிறார். कितने लोग इस बात को विश्वास करते हैं? இந்த காரியத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? आमेन. आमेन. सो पिछले दिनों में मैं कृपा का, है ना, वाइब्रेशन के बारे में मैं आपसे बात किया. கடந்த நாளிலே கிருபையில் உள்ள அதிர்வுகளை குறித்து நான் பேசினேன். The vibration of grace. கிருபையில் இருக்கிறதான அதிர்வு, வைப்ரேஷன். वाइब्रेशंस को कैसे, अपने वाइब्रेशन को कैसे हम बढ़ा सकते हैं और उसको कैसे राइट वाइब्रेशन में कैसे लेके आ सकते हैं. உங்களுக்குள் இருக்கிற அதிர்வுகளை எப்படி அதிகரிப்பது, உங்களுக்குள் இருக்கிற அதிர்வுகளை சரியான முறையிலே கொண்டு வருவது எப்படி? वाइब्रेशंस, हमारे वाइब्रेशन को कैसे बढ़ा सकते हैं? நமக்குள் இருக்கிறதான அதிர்வுகளை எப்படி பெருக செய்வது, அதிகரிப்பது? Through the right connections. சரியான இணைப்பினாலே. Through the right connections. சரியான இணைப்பு தான் அப்படிப்பட்ட காரியத்தை உருவாக்கும். Wrong connection will destroy. அது உங்களுடைய वो आपका वाइब्रेशन को लो कर देगा, नहीं है तो नाश कर देगा. தவறான உறவுகள், தவறான கம்யூனிகேஷன், இணைப்பு உங்களுடைய ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அதிர்வுகளை அது குலைத்து விடும். So right vibration में आगे बढ़ते जाने के लिए आपको right connections बनाना पड़ता है. சரியான அதிர்வுகளிலே நீங்கள் முன்னேறி செல்வதற்கு சரியான இணைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். So आपका वाइब्रेशंस को राइट वे में ले जाने के लिए राइट पर्सन के साथ कनेक्ट होना जरूरी. உங்களுக்குள்ளே இருக்கிறதான அதிர்வுகளை சரியான வழியிலே கொண்டு செல்வதற்கு சரியான இணைப்பு உங்களுக்கு தேவைப்படுகிறது. Quantum field theory. There is a theory called quantum field theory. Quantum field theory के अनुसार ये पूरे दुनिया में वाइब्रेशन से कनेक्ट हो रखा है. குவாண்டம் ஃபீல்டு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முழு பிரபஞ்சம் நீங்க பார்க்குற எல்லாமே அதிர்வலைகள். இந்த முழு, நீங்க நினைக்கிறீங்க இது வேறு ஸ்பேஸ் அப்படின்னா, வெற்றிடம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க வானத்தை பார்க்குறீங்க, எல்லாமே வெற்றிடமா இருக்குன்னு தானே சொல்றோம். ஆனா அது வெற்றிடம் கிடையாது. இது முழுக்க அதிர்வுகளாக, அலைகளாக, இது என்ன ஆயிருக்குன்னா ஒரு வலை போல பின்னப்பட்டிருக்கிறது. அந்த வலைக்குள்ளதான் இந்த எல்லாமே இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா இது எல்லாமே ஒரு கண்ணுக்கு புலப்படாத
ஒரு அதிர்வு அலைகளால தான் இந்த முழு பிரபஞ்சம், நான் பூமியை மட்டும் சொல்லல, பூமியில இருக்கிற பொருளை மட்டும் சொல்லல, இந்த முழு பிரபஞ்சமும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதை தாண்டி இருக்கிற கோள்கள், இன்னும் இருக்கக்கூடிய எல்லா சூரிய குடும்பத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற இந்த முழு அண்டமுமே எதுல நிரம்பி இருக்குன்னு குவாண்டம் ஃபீல்டு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாமே இந்த அலைகளாகத்தான், அலைகளுக்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு. நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு அலை இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்குன்னா ஒரு வலை மாதிரி ஒன்னோட ஒண்ணு இழுத்து வச்சு தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது. क्वांटम फील्ड थियरी के अनुसार ये पूरे प्रपंच जो है वो एक दूसरे के साथ एक अंधे की एक वाइब्रेशन, एक फ्रीक्वेंसी के साथ एक जाल जैसा बना हुआ है, और वो जाल में वो वाइब्रेशन एक दूसरे के साथ कनेक्ट कर रखा है. एक एक अणु एक इस पूरे प्रपंच में अंधे की एक वाइब्रेशन से पकड़ के रखा है. கண்ணுக்கு புலப்படாத ஒரு அதிர்வுகள், ஒரு வைப்ரேஷன் இந்த முழு காஸ்மோஸையுமே இழுத்து பிடித்து வைத்திருக்கிறது என்று குவாண்டம் ஃபீல்டு தியரி, இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற குவாண்டம் பிசிக்ஸ்ல நீங்க குவாண்டம் ஃபீல்டு தியரி என்ன சொல்லுதுன்னா இதுதான் சொல்லுது. இது முழுக்க முழுக்க எல்லாமே அதிர்வுகளால கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு, ஒன்னோட ஒண்ணு எல்லாமே பின்னப்பட்டிருக்கு, ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கனெக்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு பர்சன், ஒவ்வொரு மனிதர்களோடும் நீங்க நினைக்கிறீங்க நான் சும்மா அப்படி போய் பேசிட்டு வரேன்னு. Every time when you have a connection with a person, you are connecting them in the vibration. நீங்க ஒரு மனுஷனோட நீங்க கனெக்டா இருக்கீங்க, நீங்க நினைக்கிறீங்க சும்மா போய் பேசிட்டு வரேன்னு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறதான அதிர்வுகள் அவர்களுடைய அதிர்வுகளோடு அது இணைக்கப்பட்டு பின்னப்படுகிறது. You don't know. आपकी नजर में आपको लग रहा है हाँ ये तो मैं ऐसे ही बात कर रहा हूँ. நீங்க உங்களுக்கு ஏன்னா அது தெரியாது, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா நான் சும்மா போய் பேசிட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்க. But every one that you are connecting with the vibration, you are not just connecting with a person, two vibrations are coming together. ஒவ்வொரு மனிதனோடும் நீங்க அந்த பர்சனோட நீங்க கனெக்ட் ஆகல, அவருக்குள் இருக்கிறதான அதிர்வு அலைகளோடு நீங்கள் பின்னப்படுகிறீர்கள், இணைக்கப்படுகிறீர்கள். The divine connections, why the divine connections are important? ஏன் தேவரகமான இணைப்பு முக்கியமானது? ஏன் தெய்வீக தொடர்புகள், தெய்வீக தொடர்பு. So divine connections की क्यों जरूरत है? ஏன் தெய்வீக தொடர்புகள் தேவைப்படுகிறது? एक डिवाइन कनेक्शन के अंदर जब एक बंदा कनेक्ट होता है, he is connecting with a divine vibration and frequency. ஒரு மனிதன் தெய்வீக தொடர்புகளோட இணைக்கப்படும் பொழுது அவன் அந்த தெய்வீக உறவுகளோடு, தெய்வீக அதிர்வலைகளோடு இணைக்கப்படுகிறான். So बाइबल पूरे में हम देखते हैं एक कनेक्शन का कितना इंपॉर्टेंट है, हम देख पा रहे हैं पूरे पवित्र शास्त्र. நீங்க முழு பைபிள்லயும் பாத்தீங்கன்னா தெரியும், இணைப்பு, அந்த உறவுகள் அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். मूसा के साथ या जोशुआ का कनेक्शन, यहोशू का कनेक्शन कितना ज्यादा था ताकि वो उसका नेक्स्ट अनॉइंटिंग को प्राप्त किया. நீங்க மோசேயை பார்க்கலாம், மோசேயோடு மிக நெருக்கமான உறவு, நெருக்கமான பிணைப்பு யோசுவாக்கு இருந்தது. அதனால்தான் அடுத்த அபிஷேகம் யோசுவாக்கு கிடைக்க பெற்றது. That's a divine connection that pass through. वो आपके अंदर, उस बंदे के अंदर से वो आपके अंदर वो frequency आपको पकड़ लेगा धीरे धीरे. இந்த தெய்வீக உறவானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த அதிர்வு அலைகள் உங்களோடு அது பாஸ் செய்யப்படுகிறது, அது உங்களுக்குள்ளும் வருகிறது. So आप बाइबल में आप देखते हैं एलिया एलिसा के साथ हम देख रहे हैं. நீங்க எலியா எலிசாவை நீங்க பார்க்கலாம். डिवाइन कनेक्शन उनके बीच में कैसे एलिसा
एक साधारण बंदा को कैसे एक असाधारण बंदा बनाया। நீங்க இந்த தெய்வீக உறவுகளை பார்க்கும் பொழுது எலியாவுக்குள் இருந்ததான அந்த அதிர்வுகள் எலிசா ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அந்த அதிர்வு அலைகளானது அவனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான மனிதனாக மாற்றிவிட்டது. एलिया एलिसा को देख के बोलता मेरे को परमेश्वर है ना जोर्डन जाने के लिए बोलता है, मैं वहां जाना है, आप यहीं पे रह जाओ। எலியா சொல்றாரு எலிசா கிட்ட, நான் யோர்தான் போறேன், நான் ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு, நீ இங்கே இருன்றாரு. बट एलिसा कहता है मैं नहीं छोड़ूंगा। நான் எலிசா சொல்றாரு நான் உங்களை விட மாட்டேன். ऐसे कितने जगह में जा रहे हैं, एलिसा को बोल रहा है एलिया तू यहीं रह जाओ, तू यहीं रह जाओ, मगर वो बंदा छोड़ा ही नहीं उसको। எலியா நிறைய இடங்கள் போகும்போது எலிசாவுக்கு சொல்றாரு நீ வராத, நீ இங்கே இரு, நீ இங்கே இருன்றாரு. ஆனா எலிசாவோ அவரை விடவில்லை. So when he continuously लगातार उसको पीछा करके गया, தொடர்ச்சியாக எலியாவை அவன் பின்தொடர்ந்தான். देखो कभी कभी हमें समझ में नहीं आता है क्यों हम इस पर्टिकुलर डिवाइन पर्सन, आपको एक बंदा दिख गया, ये एक डिवाइन पर्सनालिटी है, ही इज नॉट एन ऑर्डिनरी ह्यूमन बीइंग, ही इज अ डिवाइन कनेक्शन है, उस बंदे को कभी भी जिंदगी में मत छोड़ो। நீங்க சில நேரங்கள்ல உங்களுக்கே புரியாது, ஆனா சில நேரங்கள்ல ஒரு மனிதனை தேவன் ஒரு தெய்வீக உறவுகளாக உங்களுக்கு காட்டும் பொழுது நீங்க ஒரு நாளும் நீங்க அந்த உறவை நீங்கள் விட்டு விடக்கூடாது, இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். कभी कभी आपको समझ में नहीं आएगा उस बंदे को, क्योंकि डिवाइन पर्सनालिटीज आर वेरी डिफिकल्ट टू अंडरस्टैंड। நீங்க அந்த தெய்வீக உறவுகளுடைய அந்த மனிதனை உங்களால புரிஞ்சுக்க முடியாது, ஏனென்றால் தெய்வீக உறவுகளில் இருக்கிற அந்த மனிதன் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருப்பாங்க. एलिसा एलिया को समझना आसान नहीं है। எலிசா எலியாவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமா இருந்துச்சு. क्योंकि ये इज अ डिवाइन पर्सनालिटी, वो बंदा की लाइफ में जो हो रहा है ना किसी को समझ नहीं सकता है। அந்த எலியாக்குள்ள போகிற காரியங்களை எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் पर्सनालिटी அவருக்குள்ள இருந்துச்சு. ये जगह में भी आप देखते हैं, 2 किंग्स चैप्टर 2 में आप देख सकते हैं, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் लास्ट मोमेंट आखिरी समय था एलिया एलिसा के साथ, है ना, அந்த கடைசி நேரம் எலியா எலிசாவோடு இருக்கிறதான அந்த கடைசி நிமிடங்கள், वहां पे आप देखते हैं एलिया एलिसा से कह रहा है परमेश्वर मुझे लेके जाने वाला है स्वर्ग में, मैं अभी बेतेल जाने के लिए परमेश्वर मुझे कह रहा है। அங்க 2வது அதிகாரம் 2வது வசனம், எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். बेतेल में जाने के लिए परमेश्वर मुझे कह रहा है, என்ன பெத்தேல் போக சொல்றாரு அப்படின்னு எலியா சொல்றாரு. तू यहीं पे रह जाओ, நீ இங்கே இருன்னு சொல்றாரு. तू यहीं पे रह जाओ। நீ இங்கே இரு. बेतेल क्यों जाने के लिए बोला? ஏன் பெத்தேல் போக சொன்னாரு? परमेश्वर क्या बेतेल से एलिया को उठा लिया क्या? ஆண்டவர் எலியாவை பெத்தேல இருந்து எடுத்துட்டாரா? बेतेल में उठा लिया क्या? பெத்தேல்ல இருந்து எடுத்துட்டாரா? नहीं, இல்ல. बेतेल फिर क्यों जाने के लिए बोला? பெத்தேல் ஏன் போக சொல்லி சொன்னார் ஆண்டவர்? Is there any reason behind it? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கிறதா? No reason. ஒரு காரணமும் கிடையாது. क्यों बेतेल जाने के लिए बोला है? ஏன் பெத்தேல் போக சொன்னா தேவன்? बेतेल जाने तक एलिया ने भी ना परमेश्वर से पूछा मैं क्यों ये वहां जाना, और एलिसा भी पूछ नहीं रहा है आप क्यों एलिया वहां जाना है। இதுல பாருங்க, எலியாவும் தேவனோட ஆண்டவரே நான் ஏன் பெத்தேல் போகணும், ஏன் போக சொல்றீங்கன்னு கேட்கல. எலிசாவும் எலியாவை பார்த்து நீங்க ஏன் பெத்தேல் போறீங்கன்னு காரணத்தை கேட்கல. तो द स्पिरिचुअल मैन उसके साथ जो हो रहा है ना उसको साधारण मनुष्य समझ नहीं सकता है। ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளாக அவன் வாழ்க்கையில நடைபெறுகிறதான காரியத்தை ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. आपको हम जो करते हैं ना ये मीनिंगलेस फील होगा। உங்களுக்கு அவங்க பண்றது காரணமில்லாத ஒரு வேலையா இருக்கும். मीनिंगलेस है, அர்த்தமற்றதா இருக்கும். नो मीनिंग, व्हाई क्या करने को बेतेल गया? ஏன் எதுக்கு தேவையில்லாம பெத்தேல் போனாரு அப்படின்னு தோணும்.
फिर बेतेल से बोल रहा है यरीको में जाओ, परमेश्वर मुझे यरीको जाने की कह रहा है। आप वचन 4 पढ़ के देखो। நீங்க வந்து 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார். क्या करने को बेतेल गया? எதுக்காக பெத்தேலுக்கு போனாரு? वहां पे कुछ काम था क्या? அங்க ஏதாவது வேலை இருந்துச்சா என்ன? नहीं, ஒரு வேலையும் இல்ல. Just God said go to Bethel, बस बेतेल चला गया। बस क्यों जाना, किसके लिए जाना पता नहीं। आज भी मैं हिमाचल में बैठा हुआ हूँ, मैं क्यों यहाँ बैठना मुझे ही समझ नहीं है, बट यहाँ बैठना हो तो बैठना बस। எலியாவை தேவன் பெத்தேலுக்கு போ சொன்னாரு. எதுக்கு போ சொன்னாரு, என்ன வேலை இருக்கு எதுவுமே தெரியாது, உடனே போயிட்டாரு. அதே போல இப்ப நான் கூட இமாச்சலுக்கு ஆண்டவர் போ சொல்லிட்டாரு. எதுக்கு என்ன இதெல்லாம் தெரியாது, வந்துட்டேன் உட்காந்துட்டேன், அவ்வளவுதான். मैं क्यों अंडमान गया, अंडमान से राजस्थान क्यों गया, राजस्थान से क्यों पंजाब आया, मैं क्यों आज हिमाचल में क्यों बैठा हूँ पता नहीं। बट स्पिरिचुअल पीपल्स डायग्राम, उनकी लाइफ की जो मैप है ना, you cannot understand the map of the spiritual people, the divine connections people. நான் அந்தமான் போனேன், அந்தமான்ல இருந்து ராஜஸ்தான் வந்தேன், ராஜஸ்தான்ல இருந்து பஞ்சாப் போனேன், பஞ்சாப்ல இருந்து இமாச்சல் வந்தேன். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை படமானது அது புரிய முடியாத புதிராக இருக்கும். परमेश्वर मुझे यहीं लेके आना, इसी में बैठाना है, तो डायरेक्ट यहीं पे लेके आओ। ஆண்டவர் வந்து என்னை இமாச்சல் தான் கொண்டு வரணும்னு இருந்ததுன்னா அவர் முன்னாடியே ஃபர்ஸ்டே என்னை இங்க கொண்டு வந்திருக்கலாம். But God's plans are different. Divine people के साथ जो हो रहा है, वो जो कर रहे हैं, उसको ऑर्डिनरी पीपल की माइंड है ना, रीजन ढूंढेगा. बट स्पिरिचुअल पीपल दे नेवर try to understand the reason behind everything. தெய்வீக உறவுகளின் அந்த அதிர்வலைகளோடு இருக்கிறதான மனிதனுக்குள் நடைபெறுகிறதான காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அர்த்தமற்றதாக இருக்கும். இது சாதாரண மனிதனுக்கு ஒன்றுமே புரியாது, அவன் காரணத்தை தேடிக்கொண்டே இருப்பான். क्या करने को बेतेल जाना है? ஏன் காரணம் இல்லாம தேவையில்லாம பெத்தேல் போனோம்? वहां पे तो कुछ भी नहीं है, அங்க ஒண்ணுமே இல்ல. वहां जाने के बाद परमेश्वर बोल रहा है एरिको में जाओ. அங்க போன பிறகு திரும்ப ஆண்டவர் எரிகோக்கு போ சொல்றாரு. एरिको में क्या हुआ फिर? எரிகோல என்ன நடந்துச்சு? क्या एरिको में कुछ बड़ा काम था क्या? அங்க ஏதாவது பெரிய வேலை இருந்துச்சா என்ன? एरिको जाने के बाद, அங்க எரிகோ போன பிறகு वचन 6 पढ़े अभी, 6வது அதிகாரம் 6வது வசனம் 6வது வசனம் 2 ராஜாக்கள் 2:6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். 2 Kings chapter 2 verse 6 में लिखा है, अब परमेश्वर मुझे यर्दन में जाने के लिए बोल रहा है. நீங்க 2வது அதிகாரம் 6வது வசனத்துல படிப்பீங்கன்னா திரும்ப எலியா சொல்றாரு, என்னை தேவன் யோர்தானுக்கு போக சொல்கிறார் என்று சொல்கிறார். क्यों बेतेल? ஏன் பெத்தேல்? क्यों एरिको? ஏன் எரிகோ? एलिया ने एक सेकंड भी परमेश्वर से पूछा नहीं है, मुझे इतना दूर क्यों दौड़ा रहा है बेकार में, इसे सीधा बोलो ना, यर्दन में चले जा. எலியா ஒரு நாளும் தேவனை கேட்கல, எங்க போனோம், நேரா எங்க போனோமோ அங்க சொல்லுங்க, போயிடுறேன், யோர்தானுக்குன்னா அங்கே போயிடுறேன் அப்படின்னு கேட்கவே இல்லை. क्यों बेतेल? ஏன் பெத்தேல்? क्यों जेरिको? ஏன் எரிகோக்கு? See, divine connections, people have so many, ना उनको वो they are connected with another dimension, so you cannot understand. मैं यही क्यों आपको बता रहा हूँ, कभी कभी आपको समझ में नहीं आता, फिर भी आप पीछा करना आपका काम है. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த தெய்வீக உறவுகளில் இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு காரணமோ அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னொரு மண்டலத்தோடு இணைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்களை நீங்கள் பின்தொடர வேண்டும். உங்களால அவங்கள புரிய முடியாது, சில நேரத்துல அவங்க பேசுறத உங்களால புரிஞ்சுக்க முடியாது. சில நேரத்துல உங்க உங்களோட ரீசனிங் மைண்டுன்னு நமக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா, அது உங்களை நிறைய விஷயங்களை குழப்பம். ஏன்னா நம்ம ஆர்டினரியா இருக்கிறவங்களுக்கு ரீசன் வேணும் எல்லாத்துக்கும். இது எப்படி இவங்க இதை செய்யறாங்க, இது எப்படி இவங்க இதை சொல்றாங்க, இவங்க எப்படி இந்த விஷயத்தை இப்படி சொல்லலாம். இப்ப நானே வைப்ரேஷன் பத்தி பேசுறேன். இந்த வைப்ரேஷன்ன்ற சப்ஜெக்டே பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில யாருமே பேச மாட்டாங்க.
அவங்க ஒரு 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 லைனை பிடிச்சி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5-6 பிரசங்கம் வச்சிருப்பாங்க. சர்ச்சுக்கு ஒழுங்கா ரெகுலரா வரணும், தசமபாகம் கரெக்டா போடணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அப்புறம் ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் பண்ணணும். இந்த 6 நீங்க வாரம் எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போய் உட்காந்துங்க, இந்த 6 பாயிண்ட தவிர்த்து வேற பாயிண்டே வராது. எங்கிட்டு சுத்தினாலும் இங்கதான் வந்து நிற்கும் பிரசங்கம். இதை தாண்டி போவாது. அப்போ இப்ப நான் வந்து ஒரு திடீர்னு உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி சொல்றேன், வைப்ரேஷன் சொல்லித்தரேன், இந்த முழு அண்டங்களுக்குள்ளும் ஒளிந்திருக்கிற அதிர்வலைகளை பத்தி சொல்லித்தரேன். இந்த அதிர்வலைகள் வந்து எப்படி நம்மளை இன்னொருத்தரோட தொடர்பு படுத்துது, இது எல்லாத்தையும் சொல்லித்தரேன். இது வந்து ஒரு சில நேரத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். என்னடா பேசுறான் இந்த மனுஷன், என்னென்னவோ சொல்றானே, இது வரைக்கும் எந்த பிரசங்கத்திலையும் கேட்காததெல்லாம் சொல்லி தந்துகிட்டு இருக்காரு, யாரு இவரு? நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மிஸ்டிக் ஸ்கூல் அட்டன் பண்றவங்க, அவங்க சிஸ்டர் அட்டன் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்பயாவது என் கிளாஸ் கேட்பார் போல இருக்கு. சொன்னா அவருக்கே டவுட் வந்துச்சா, இவர் உண்மையாக பாஸ்டர் தானே, என்னவோ சொல்லி கொடுக்குறாரு இவர் உண்மையாவே பாஸ்டரா இவரு அப்படின்னு கேட்டாங்களாம். ஸோ யூ கேனாட் இந்த சில விஷயங்கள் உங்களால புரிய முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யணும், அமைதியா ஃபாலோ பண்ணணும். காலம் புரிய வைக்கும். என்ன ஏன் இதை நான் சொல்லித்தரேன்னு எனக்கு தெரியல. When I was in the worship this morning, God said, speak about divine connections. இதை ஏன் சொல்லித்தரேன்? தெய்வீக தொடர்புகளை குறித்து பேச சொன்னார். Maybe some people maybe get confused. I don't know what is happening, what is going on in your heart, but எனக்கு தெரியல. இந்த தெய்வீக தொடர்புகளை குறித்ததான சந்தேகத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Everyone have different way of explaining the things. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விவரிக்க கூடியதான அந்த வழி முறை வந்து வித்தியாசமா இருக்கும். मैं हर एक चीज को लोगों को आसानी से समझाने के लिए उसको वाइब्रेशन फ्रीक्वेंसी, क्योंकि उस समय पौलुस जब बाइबल लिखता था, बाइबल में जितने भी किताबें लिखी हुई है, उस समय साइंस इतना डेवलप्ड नहीं है. நான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த அதிர்வுகள், அதிர்வலைகள் குறித்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா பவுல் இருந்த பொழுது இந்த சயின்ஸ் எல்லாம் இவ்வளோ பெருசா அதிகரிக்கல, டெக்னாலஜி பெருகல. So उस समय पौलुस अपने हिसाब से जो लिखना था वो लिख दिया. बट आज साइंस का डेवलपमेंट इतने हो चुका है, साइंस की वर्ड्स है ना, वो आदमियों की दिमाग को आसानी से समझ में आता है. सो अगर पौलुस आज होता ना, वो भी लिख देता था फ्रीक्वेंसी के बारे में, वाइब्रेशंस के बारे में. நீங்க பவுல் அவர் இருந்த பொழுது நிருபங்களை எல்லாம் அவர் எப்படி புரிந்து கொண்டாரோ அவருக்குள் இருந்ததான காரியத்தை வைத்து அவர் எழுதி இருக்கிறார். ஒருவேளை பவுல் இப்பொழுது இருப்பார் என்றால் அவரும் இந்த வைப்ரேஷன், இந்த அதிர்வுகளை பற்றி எல்லாம் வைத்துதான் அவர் பேசி இருப்பார். क्योंकि पौलुस को पता है फ्रीक्वेंसी से हर एक चीज कनेक्टेड है. ஏன்னா பவுலுக்கு நல்லாவே தெரியும் இந்த அதிர்வுகளை வைத்துதான் இந்த பிரபஞ்சம் இணைக்கப்பட்டிருக்கிறது. So divine connection, आप एक बंदे के साथ कनेक्ट हो रहे हैं तो आपका वाइब, उनकी फ्रीक्वेंसी, उनकी वाइब्रेशन के साथ आप जुड़ रहे हैं. ஒரு தெய்வீக தொடர்புகளோடு நீங்கள் இணைக்கப்படுவீர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அதிர்வுகள், அதிர்வு அலைகளோடு நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். So वो जिस स्थान पे जा रहे हैं, आपको भी वो स्थान पे वो लेके जाएंगे. அவங்க எந்த இடத்துல எந்த நிலைக்கு செல்கிறார்களோ அதே நிலைக்கு உங்களையும் ஈர்த்துக் கொள்வார்கள், இழுத்துக் கொள்வார்கள். समझ में नहीं आया तो भी just follow. நீங்க வந்து உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பின்பற்றுங்கள். heart to heart connection बनाओ. உங்களோட இருதயத்தோடு இருதயத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். heart से connect करो. இருதயத்திலிருந்து அவங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். तभी आप उनकी फ्रीक्वेंसी के साथ डीपली कनेक्ट हो सकते हैं. அப்பதான் உங்களுடைய அதிர்வுகள் அலைகளோடு அது ஆழமாக இணைக்கப்படும். उनके साथ आपकी फ्रीक्वेंसी गहरी में कनेक्ट होगी. அப்பதான் அவங்களோட உங்களுடைய फ्रीक्वेंसी வந்து அங்க டீப்பா கனெக்ட் ஆகும்.
ऐसा नहीं कि ठीक है सुन लिया ऐसे चल गया. ஏதோ கேட்டோம் வந்துட்டோம் போயிட்டோம் அப்படி இல்ல. हार्ट से कनेक्ट करना पड़ता है. இருதயத்திலிருந்து தொடர்பு கொள்வது மிகவும் அவசியம். तब जाके आपका साथ कनेक्शन बनता है. அப்பதான் உங்களுக்கு இணைப்பு அது ஒட்டும். That divine presence, that divine vibration आपके साथ भी है ना penetrate हो जाएगा. தெய்வீக உறவு தொடர்புகள் அந்த தெய்வீக அதிர்வு அலைகள் வந்து உங்களோட அப்படியே ஊடுருவி உள்ள செல்லும். So एलिया को यहाँ पे देखो अगले परमेश्वर कह रहा है यर्दन जाने की बोल रहा है. நீங்க இங்க பாப்பீங்கன்னா யோர்தான் போ சொல்லி சொல்றார். यर्दन पे गए दोनों. ரெண்டு பேரும் யோர்தான் போயிட்டாங்க. अब एक बहुत बड़ा चमत्कार कर रहा है एलिसा वहां पे, एलिया वहां पे. எலியா வந்து அந்த யோர்தான் என்கிற இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். उसके बाद एलिया एलिसा से पूछता है. எலியா அதுக்கு அப்புறம் எலிசா கிட்ட ஒன்னு கேக்குறார். आपको क्या चाहिए? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறார். क्या चाहिए? உனக்கு என்ன வேணும்? तब एलिसा ने कहा. அப்போ வந்து எலிசா எலியாவை பார்த்து சொல்றாரு. आपके पास जो आत्मा की वरदान है ना, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வரம் मुझे दुगनी चाहिए. எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று கேட்கிறார். वाह. एलिया एलिसा को पीछे करने का वजह पैसा नहीं है. எலிசா வந்து எலியாவை பின்தொடர்றதோட அர்த்தம் வந்து அவர்கிட்ட இருக்கிற காசு கிடையாது. அவர்கிட்ட இருக்க காசு இல்ல, காசு சம்பாதிக்கிற நோக்கத்தோட பின்தொடர்றார். ना फेम पाना है. ஒரு பேர் புகழுக்காக அவர் போகவில்லை. ये अनॉइंटिंग अगर मुझे मिल गया तो मेरे को भी बड़ा स्टेज मिल जाएगा, मुझे भी बड़ा स्टेज में लेके जाके है ना मैं ऐसे चमत्कार करूंगा तो लोग मुझे ऐसे करेंगे वैसे करेंगे. कुछ भी नहीं है. அவருக்குள்ள எலியா கிட்ட இருக்கிற வரம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் வந்து அதே மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்னையும் ஜனங்க புகழுவாங்க, எனக்கு பெரிய பேர் புகழ் கிடைக்கும், அதுக்காகவும் கிடையாது. I will be having many more followers. நான் ரொம்ப நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க. வந்துருவாங்க. அது எப்படியாவது சம்பாதிக்கணும்னா எனக்கு வரம் வேணும். அதுக்காக எல்லாம் வரத்தை கேட்கல பாருங்க. எலிசாவை பின்பற்றி வந்து பியூரா கேட்கிறான். He is pure with a pure heart. He is asking Elia, I want the double portion of your anointing. எலிசா வந்து ஒரு சுத்த மனதோடு எலியாட்ட கேக்குறாரு, எனக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேக்குறாரு. ऐसे एक प्यासा के साथ अगर आप फॉलो कर रहे हैं, நீங்கள் இதை போலவே ஒரு பசியோடு தாகத்தோடு நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், I'm telling you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், surely you will receive what I carry. உண்மையாகவே நான் எதை சுமந்து செல்கிறேனோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And you go beyond what I received. நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதற்கும் அப்பாற்பட்டு, அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டும் நீங்கள் போவீர்கள். You will be walking in the double portion of what I received. நான் என்ன பெற்றுக்கொண்டேனோ அதை விட டபுளா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. All that you need is a pure heart. ஆனா உங்களுக்கு தேவைப்படுகிறது ஒரு சுத்தமான தூய்மையான இருதயம். Not for fame, not for any other thing, not to reveal a big truth before the people so that people may follow you. Not like anything like this. இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது ஜனங்க நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, பேருக்காக புகழுக்காக, இது எல்லா காரியத்திற்காகவும் அல்ல. Not for money. பணத்திற்காகவும் வராதீர்கள். With a pure seeking. உண்மையான இருதயத்தோடு உண்மையான தேடுதலோடு பின்பற்றுங்கள். I'm telling you, will receive double portion. நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை. I bless you from my spirit. Everyone, those who are following me with wholeheartedly, I bless every one of you this morning. I impart this anointing. I impart the gift of revelation. Every one of you. எங்களை உண்மையான இருதயத்தோடு பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உண்மையான இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகத்தை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். I impart. நான் கொடுக்கிறேன். The gift of revelation. வெளிப்பாட்டின் வரத்தை. Gift of revelation. The gift of revealing the truths. ஆமென். சத்தியத்தை வெளிப்படுத்துகிற இந்த வெளிப்பாட்டின் ஆவியை நான் கொடுக்கிறேன். I bless
நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரையும். In Jesus' name I pray. Amen. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமென். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.